என்னுடைய டைரக்டர் மிஸ்டர் ராஜா, என்னுடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் விஜயானி, அனைத்து மாவட்ட தலைவர்கள், நகர ஒன்றிய தலைவர்கள், என்னுடைய அப்பா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். உங்க மதுரை மக்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்றோம். இதெல்லாம் சில ஊர்லாம் நான் பார்த்துருக்கேன், சில சிட்டிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆகிடுறீங்கன்னா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒதுக்கணும். ரோட்ல ஏதாவது யாராவது அடிபட்டு கிடந்தா கூட அதை நமக்கு வீட்டு வாங்க அந்த வீட்டு போயிடலாம். அப்படி போறவங்களை வந்து நான் தப்பு சொல்லல. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் உண்டான ஒரு சேஃப்டி ரீசன் இருக்கும், அதனால அவங்க போயிருக்கு. ஆனா உங்க மதுரை மக்கள் பக்கத்து வீட்டுல இல்ல, பக்கத்து கிராமத்துல ஒரு 10 மாதத்துக்கு வயசாக போனா கூட நீங்க அந்த 10 மாதத்துல நீங்களே உங்க வண்டியில ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஊசி போட்டு சரி பண்ணி திருப்பி கொண்டாந்து வீட்டுல வீசிட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதரவு பண்ணி போனீங்க மாதம் தெரியாது. அப்படிப்பட்டவங்க நீங்க மதுரை மக்கள். பார்க்கறது கொஞ்சம் கரடமானதான் இருக்கீங்க. பெரிய பெரிய வீட்டுலாம் இருப்பீங்க, திருப்பாச்சூர் இருக்கீங்க. அவங்க எல்லாரும் கிட்டையும் பழகி பார்த்தாதான் தெரியும் குழந்தை கூட நன்மையானவங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா அவ்வளவுதான் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஷூட்டிங் வரும்போதெல்லாம் இலையை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது பயங்கர அதற்கால் தெரியும், ஒரு வேகம் தெரியும் இலையில கூப்பிடணும். ஆனா அதுக்குள்ள ஒரு அன்பும் பாசமும் ஒழிச்சு நீங்க கொடுக்குறாங்களே. அதனால என்ன நான் பண்ண படங்கள், சில படங்கள் திருப்பாச்சி, சிவகாசி இப்பெல்லாம் பேர் எனக்கு ஒரு டைலர் கூட ஞாபகம் வருது. கோத்ரி படத்துல நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன். இந்த டைலாக்லாம் நான் பேசுறதுக்கு தைரியமே அந்த துணிச்சல், அந்த நெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தா. நான் வந்து என்னுடைய மக்கள் இயக்க நண்பர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு மாவட்டத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுங்க, நான் வந்து கலந்துக்கிறேன். அதே மாதிரி போன மாதம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் திரு பார்த்திபன் அவர்கள் ஒரு கலைக்கு கலக்கிறாரு சேலத்தில். இப்ப வந்து மகேஷ் வந்து எங்கிட்ட எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு என்கிட்ட கேட்கிறாரு. நான் உடனே வந்துக்கிட்டேன். எனக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, தங்கபாண்டி மகேஷ் இப்ப 3 பேர் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்ல வந்து 3 பேர் என்ன பிக்கப் பண்ண வந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக தான் போதும் பாடுபடுறோம். ஒரு சில இடத்துல
நீ தனி நான் தனி நீரை பார்த்துக்கணும் நாயை பார்த்துக்கணும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 பேர் மாதிரி எப்பவுமே ஒன்னா இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல தங்கபாண்டி, மகேஷ், இந்த 3 பேருக்கும் ஒரு சின்னதாக செயின் போடணும்னு ஆசைப்படுறேன்.